பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உலகத்துல கவலை இல்லாதவங்க யாருமே இல்லை. படிப்பு குறித்த கவலை, வேலையை குறித்த கவலை, படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே, நல்ல சம்பளம் கிடைக்கலையேன்னு கவலை, இன்னும் திருமணமாகவில்லையேன்னு கவலை, இன்னும் குழந்தை இல்லையேன்னு கவலை, வியாதியை குறித்த கவலை, பிரச்சனை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, இப்படின்னு பல விதத்துல ஜனங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம், நாளைக்காக கவலைப்படாதீர்கள். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்றதுக்கு முன்னாடி சில காரியங்களை அவர் பார்க்க சொல்கிறார். ஏன் என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்போம்னு கவலைப்படுறீங்க? வானத்துல பறக்கிற பறவைகளை பாருங்க. அது விதைக்கல, அறுக்கல, களஞ்சியத்துல சேர்க்கல, ஆனாலும் அவைகளை பரமபிதா போசிக்கிறாரு. பூக்களை பாருங்க, இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுற அந்த புல்லுக்கு, அந்த பூவுக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா உடைய கொடுத்து உடுத்து வைக்கிறாரு. எல்லாவற்றை காட்டிலும் நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவரா நம்ம இருக்கிறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கவலைப்படுறதுனால சரீரத்துல 1 இன்ச் அளவு கூட கூட்ட முடியாது. இன்னைக்கு அநேகர் கவலைப்பட்டு சரீர ஆரோக்கியத்தை இழந்து போயிட்டாங்க. நம்ம சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல்ல நம்ம கவலைப்படாம இருக்கணும். சிலர் நினைக்கிறாங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் யாரோ ஒருத்தட்ட பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே நீங்க உங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா சிலர் அதை தூச்சி திரிவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, நம்முடைய கவலையை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. இன்னும் சிலர் தன்னுடைய கவலையை யாரிடத்துல பகிர்ந்து கொள்ளாம தன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்வாங்க. வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் மனுஷங்களுக்கு நாம தெரியப்படுத்தாம ஜெபத்துல வேண்டுதலில் ஆண்டவருக்கு நாம தெரியப்படுத்தணும். ஏன் அப்படின்னா அவர் மட்டும்தான் நம்மளை உண்மையிலே விசாரிக்கிறவர். நம்ம பாரங்களை மற்றவரிடத்துல அவர் தூற்ற மாட்டார், நம்மளை பரியாசம் செய்ய மாட்டார். அவர் நல்ல தேவன். நம்முடைய கவலைகளை மாற்றி அவருடைய சமாதானத்தை நமக்கு தருவார். சங்கீதம் 55:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. நம்ம இருதயத்துக்குள்ளேயே பாரத்தை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பல வியாதிகள் சரீரத்துல உண்டாயிருக்கும். அதனால கர்த்தர் மேல நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிடணும். வேதத்துல அன்னாள் அப்படின்னு பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களோட சகலத்தி அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. நிறைய புண்படுத்துறமான வார்த்தைகளை பேசுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆனா ஒரு நாள் அன்னாள் ஆலயத்துக்கு போய் கண்ணீரோடு கூட ஜெபித்து தன்னுடைய இருதயத்துல இருக்கிற கவலைகள் எல்லாம் ஆண்டவர் இடத்துல ஊற்றிட்டாங்க. அப்புறம் அவங்க துக்கமா இல்லை, அவங்க ஒரு பிள்ளை தான் கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு 6 பிள்ளைகளை கொடுத்தவர் அவங்களை சந்தோஷப்படுத்தினார். இன்னைக்கும் நீங்க எந்த காரியத்தை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஊற்றி விடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல இறக்கி வச்சிருங்க. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்க துக்கங்களை சந்தோஷமா மாற்றுவார். உங்க புலம்பல ஆனந்த கழிப்பா மாற்றுவார். God bless you.